திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திருமூல நாயனார். திருமூல நாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் 2ஆம் தந்திரம் பார்க்க போகிறோம். அவர் சொல்லும்போதே சொல்லியிருக்காரு, நீ யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர் கிண்ணுரை தானே. உங்களால் முடிஞ்சது ஒரு பூவோ இலையோ எடுத்து சிவபெருமானுக்கு தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இல்லையா, ஒரு மாட்டுக்கு ஒரு புடி பில்லு ஏதோ உங்கள் கையில் கிடச்சது எடுத்து கொடுங்க. சாப்பிடும்போது யாரோ வந்துட்டாங்களா, இந்தாங்க ஒரு புடி. நம்மளால் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களா, கஷ்டப்படாதீங்க சரியாயிடும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறது பேசுறது அப்படின்னு திருமூல நாயனார் நம்மளுக்கெல்லாம் வலியுறுத்தியிருக்காரு. அவர் இப்போ 2ஆம் தந்திரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2ஆம் தந்திரத்தில் இன்னைக்கு 23 மகேசுர நிந்தை, அதாவது சிவபெருமான நிந்தை பண்ணக்கூடாதுன்றத மகேசுர நிந்தை அப்படின்னு 2ஆம் தந்திரத்தில் பாடல் 23ல் சொல்லியிருக்காரு. என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது போய் பயன்படட்டும். சிற்றம்பலம். 2ஆம் தந்திரம் 23 மகேசுர நிந்தை. 2 பாடல் தான், படிச்சுட்டு பாடுவோம். ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயமேற்றுண்பவர், ஆண்டான் அடியரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ்நரகாகுமே. ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே, ஞானியை வந்திப்பவனும் நல்வினையான கொடுவினை தீர்வார், அவன் வயம் போன பொழுது புகுஞ்சிவம். ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயமேற்றுண்பவர், ஆண்டான் அடியரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ்நரகாகுமே. ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே, ஞானியை வந்திப்பவனும் நல்வினையான கொடுவினை தீர்வார், அவன் வயம் போன பொழுதே புகுன் சிவபோகமே. என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நம்மளுடைய இதுக்கு எட்டின வரையும் நம்ம பார்ப்போம். ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள். சிவபெருமான் யாருக்கும் விரோதி அல்ல. ஆண்டவன் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள். ஆண்டான் அடியவர் ஐயமேற்றுண்பவர், அவங்களெல்லாம் ஐயமேற்று அந்த பிச்சை எடுத்து உண்பவங்களை கூட நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது. ஆண்டான் அடியாரை வேண்டாது ஆண்டவன் அடியாரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ்நரகாகுமே. அந்த பணம் படைச்சவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்கள ரொம்ப தாழ்வாக நடத்தக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ்நரகாகுமே. நம்மக்கிட்ட ஒரு 10 பேர் வேலையில் இருக்கிறாங்கன்னா அவனை போய் தரக்குறைவாக நம்ம பேசுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ்நரகாகுமே. நரகம்தான் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றாரு.
அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயமேற்றுண்பவர், ஆண்டான் அடியரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ் நரகாகுமே. யாரையும் நம்ம தாழ்வாக நடத்தக்கூடாது, தாழ்வாக நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்றத திருமூலர் வலியுறுத்துறாரு. ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே. ஞானியையும் அவங்க எப்படி வேணால் போயிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு தேவையில்லையா கம்முன்னு இருந்துடணும், அவங்கள போய் நம்ம நிந்திக்கக்கூடாதுன்றார். ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே, ஞானியை வந்திப்பவனும் நல்வினை ஆன கொடுவினை தீர்வார் அவன் வயம் போன பொழுதே புகுஞ்சிவ போகமே. புகுஞ்சிவ போகமே அப்படின்றாரு. அதையெல்லாம் நம்ம பேசி நம்மளுடைய நல்ல இதுவே நம்ம நல்ல கர்மாவே போயிடும், நம்மளான் இருக்கிற நல்ல கர்மா போயிடும். ஆகையினால சிவபெருமானை நம்ம போய் அடைய முடியாது. ஆகையினால புகும் ஜீவ போகமே, நல்ல வினைகளை பண்ணுங்க, யாரையும் நிந்திக்காதீங்க, யாரையும் தரக்குறைவாக பேசாதீங்கன்றது அருமையாக நம்ம திருமூல நாயனார் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. 2 பாடல்களை மயேசுர நிந்தை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அருமையான பாடலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். 10ஆம் திருமுறையில் திருமூலர்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி பாடல்லாம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இதையெல்லாம் பாடுங்க, பணிங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் கேட்குறதும் பெரிய புண்ணியம். நம்மளால் நின்று ஒரு நேரம் சாமி கும்பிட்றதுக்கு படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. இதை மாதிரி சுலபமாக வர்றதை கேளுங்க. கேட்டு அந்த நேரம் நீங்கள் சிவனை நினச்சிருந்தீங்க, இது இறை வழிபாட்டில் இருந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய லிஸ்ட்டில் போய் சேரும். ஆகையினால் இறைவனை உங்களால் முடிஞ்சது ஒரு பச்சிலை, மாட்டுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு வாயுரை, வந்தவங்களுக்கு ஒரு பிடி நம்ம சாப்பிடும்போது வந்துட்டாங்க, இந்தாங்க நீங்களும் ஒரு பிடி சாப்பிடுங்க. இல்லை எங்களாண்ட அதெல்லாம் கூட இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காரு, நல்ல வார்த்தை பேசுகிறவங்கள ஏதோ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆமாம் நீ கஷ்டம்தான் படுவே அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ எப்படி இருக்கிறீங்க, அப்புறம் நல்லா இதெல்லாம் சரியாக போயிடும், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இன்சொல் சொன்னோம்னா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். தலைவலி வைத்திய வலின்னா இதுக்கு மேலே வலிக்கும் பாரு, அதுதான் வலின்னு நம்ம சொல்லக்கூடாது. தலைவலியா ஒரு மாத்திரை போடுங்க சரியாக போயிடும், இப்போ அப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுங்க, மாத்திரை போய் ஊர்னா சரியாக போயிடுங்க அப்படின்னு ஒரு கனிவான அன்பு வார்த்தையை நாம் சொல்கிறதே அவங்களுடைய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கணும். மேலே மேலே நம்ம வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சக்கூடாது. அந்த மாதிரி இன்னொரை சொல்லுங்க அப்படின்னு திருமூலர் அழகாக சொல்லியிருக்காரு. நம்மளால் இதெல்லாம் முடியல என்னாலன்றவங்க இதையாவது செய்யுங்க. யாவருக்குமா ஒரு பச்சிலை, இந்தா முருகப்பெருமானே இந்தா, சிவபெருமானே இந்தா, என்னை படைச்சவனே இந்தா, மனமாற இறைவனை நினச்சி கும்பிடுங்க, வழிபாடு பண்ணுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.